வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பெப்பர் சிக்கன் வந்து செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிக்கன் ரெசிபி. இது எங்கள் ஊர்லேயும் திருவிழா இந்த மாதிரி டயத்தில் எல்லா வீட்லேயும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஐயனார் கோயில் திருவிழானாலுமே எல்லா வீட்லேயும் ஆடு கோழி தான். அது மோஸ்ட்லி 10ஆம் திருவிழானாலுமே அங்கே எல்லார் வீட்லேயும் ஆடு கோழி பெப்பர் சிக்கன் இந்த மாதிரி தான் செய்வாங்க. எல்லார் வீட்லேயும் ஆடு உரித்து செய்கிற கறியை கூட நீங்கள் இந்த மாதிரி சுக்கா வறுவல் கூட இந்த மாதிரி செய்யலாம். கோழினா இதே மாதிரி செய்யலாம். இதில் பொடி இதே ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பொடியை வறுத்து செய்கிறப்ப ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் எந்த ஊருங்கிறத கடைசியாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை. சிக்கன் வந்து 3/4 கிலோ. அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா மஞ்சத்தூள்லே புரட்டி வச்சுருக்கேன், கவுச்சி வாசனை போகிற அளவுக்கு. இப்போ பெப்பர் சிக்கனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கசகசா ஒரு சிறிதளவு, 2-3 காஞ்ச மிளகா. நீங்கள் வரமிளகா வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கறிக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. காரம் முழு தனியாக வேணால் இது கூட சேர்த்து வறுத்தாலும் சரி, இல்லைனா தனியாக தூள் தனியாக இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கிடலாம். நான் வந்து தனியாக தூள் சேர்க்குறதுனால இதில் வறுக்கலை. இதை லைட்டாக வறுத்துக்கிடலாம். வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இது கூட மிளகு சேர்த்து தான் வறுக்கணும். கொஞ்சம் சிறிதளவு மிளகு சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. நான் வந்து கரம் மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே வீட்டில். அதையும் சேர்க்குறதுனால இதை வச்சு நல்லா லைட்டாக வறுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கனை வதக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன். இது நல்லா சூடானதுக்கு பின்னாடி இது கூட பட்டை 2, அன்னாசிப்பூ, பிரிஞ்சாலை இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கருகாத அளவுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பக்குவத்துக்கு இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ இது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் லைட்டாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். உப்பு சேர்க்குறப்ப எல்லாமே நல்லா வதங்கிடும், அதுக்காண்டி உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்க்கணும். இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி வதக்கிட்டு இது கூட சிக்கன் கழுவி வச்சுருக்க சிக்கனை நல்லா தண்ணியே இல்லாமல் ஒட்டை வடிச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வர்றப்போ உப்பு இந்த கறிக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி உப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வேகணும். கறி வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. நான் வேகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து தான் கலந்துருக்கேன். ஏன்னா நான் பட்டை கிராம்புலாம் அதிகமாக சேர்க்கலை கரம் மசாலா சேர்க்குறதுனால. அதனால் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துதே வேக வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கிறலாம். நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல பவுட்ரு பண்ணி குறப்பா அந்த மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இந்த மாதிரி இப்போ நல்லா வதங்கி வர்றப்ப நல்லா மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கறியெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வரணும் பக்குவத்துக்கு. இங்கே கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட பண்ணிக்கிறலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சுக்கா வறுவல் மாதிரி செய்யணும்னா இன்னும் ட்ரை ஆக்கிக்கிறலாம். இது கரெக்டான பக்குவம் பெப்பர் சிக்கனுக்கு. இந்த மாதிரி நல்லா சுண்ட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுதான் கரெக்டான பக்குவம். ஒரு அருமையான ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பெப்பர் சிக்கன் தான் எங்கள் ஊர் திருவிழாக்கள் எல்லா வீட்டுகள்லையும் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.